திரு செங்கை பத்மநாபன், இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பே அடுத்தடுத்து தாவேக்காவில் இணையக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அதிலும் குறிப்பாக அதிமுகவினர். பெரும்பாலும் முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு, இப்போதைய முதலமைச்சர்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு. உண்மையிலேயே ஜோசப் விஜய் அவர்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையா? ஏன் இப்போ பெரும்பான்மை இருந்தும் கூட இவ்வளவு பேரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி எழுதுல. கடந்த கால ஆட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்றது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆரம்ப காலத்திலேருந்தே கான்ஃபிடென்ஸாக இருந்த காரணத்தினால தான் தனித்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு கொஸ்டின் பண்ணுற இவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதனால தான் தேமுதிகலாம் 10 சீட்டு கொடுத்து ஒரு எம்பி ராஜ்யசபா கொடுத்தாரு. தயவு செஞ்சு யார் கான்ஃபிடென்ஸ் இருக்காங்க, யார் கான்ஃபிடென்ட்ன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதே மாதிரி 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்றாரு. இது அவங்களுக்கு வழக்கமான ஒரு பேச்சு, திமுகனுடைய வழக்கமான தேஞ்சு போன பிளேட். கடந்த காலத்தில் இவர் இபிஎஸ் அவர்கள் 6 மாதத்தில் போயிடுவாங்க, 1 வருஷத்தில் போயிடுவாங்க, 2 வருஷத்தில் இதே சொல்லிகிட்டே இருப்பார். கண்டி கடைசி மக்கள் இன்னும் ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு தயவு செஞ்சு கனவுல கூட உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய கனவை நீங்கள் விட்டுடுங்க. ஏன்னா மக்களுடைய ஆட்சி இது. இந்த 1 மாத ஆட்சி ஏறத்தாழ வேற வேற நிலைகளை வலியுறுத்துகின்ற ஒரு சமிக்கை தரக்கூடிய ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர் பாவலன் சொன்னாரு விசிகா தலைவரை பத்தி. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மன கஷ்டம், ஒரு மன வலி தருது. தயவு செய்து கூட்டணி கட்சி, தோழமை கட்சியா ஒரு மன சங்கடத்தை தருது, மன வலியை தருது. என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நீங்க எடுத்த முடிவுல இருந்து பின் வாங்காதீங்க. ஏன்னா இல்ல அவங்க வாங்கவே சொல்லவே இல்லையே. இல்ல அவர் சொல்றாருல, நாங்க மந்திரியை திரும்ப பெற்றாலும் பெறுவேன்னு சொல்றாரு. அது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த தனிப்பட்ட கருத்தை மாற்றிக்கொள்ளதான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா தயவு செய்து நீங்க திமுகவை இனிமேல் நம்பாதீங்க. இது வரைக்கும் நம்பினீங்க, நாங்க சொல்லும் போதெல்லாம் அது வேற கதை. ஆனா இப்போ தேர்தலுக்கு பிறகு பிஜேபி கட்சியின் வழிகாட்டுதல், பிஜேபியினுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய அதிமுகவிடம் கூட்டணி பேசி ஆட்சி அமைக்க முயற்சி செய்து தாவேகாவை தடுத்தது தற்போது உலகறிந்த விஷயம். இலைமறைவு காய்மறைவாக இருந்தது, சில கூற்றுகள் மறைக்கப்பட்டது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் இன் தி ஓப்பன் புக், காட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். அதே கட்சியில இருந்தானே எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து விட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. நீங்க பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உறவை முறித்து கொண்டு வருவதும் உறவை ஏற்படுத்துவதும் உள்ள வித்தியாசம். திமுக என்ன சொன்னாங்க, பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ பாஜகனுடைய நேரடி அதிமுக கூட்டணி என்பது அவங்களுக்குள்ள கூட்டணி. இப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தனிமைப்பட்டு விட்டது திமுக. தயவு செய்து திமுக தனிமைப்படவில்லை. அவர்கள் முழுமையாக பிஜேபியினுடைய தலைமையில் அதிமுகவோடு மிகுந்த உறவு இருக்காங்க. வருகின்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் திமுகவை எதிர்த்து போடுவாங்க, வேலை செய்வாங்க. திமுக தொண்டர்கள் அதிமுக எதிர்த்து வேலை செய்வாங்க. அவங்க எல்லாம் முட்டாள் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலை. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அங்க ஆதரிக்கலாம், இவங்களும் அவங்க ஆதரிக்கிறாங்க. அதனால அந்த வீரியம் இருக்காது. இப்ப பொறுத்தவரை தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் சொன்னது போல திமுக வாசஸ் தாவேகா தான், இதுதான் நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மாத அரசியல் ஆட்சி, இதே மாற்று கட்சிகள் கடந்த கால ஆட்சி நண்பர்கள் வந்திருந்தால் ஏறத்தாழ 10,000 கணக்கான கோடிகள் லஞ்சம் புழங்கி இருக்கும். அது இல்லை. அன்புமணி, அவங்க கூட்டணியில் இருக்கிற அன்புமணி தலைவர் என்ன சொல்றாருன்னா, பாமக அரசியல் கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது, ஊழலற்ற தன்மை இருக்கிறது. அதை அடுத்து வரும் அதிகாரிகள் மத்தியில் காலம் எடுக்கும், அது மாறும், அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதே அன்புமணி அவர்கள் தான் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் பல கேள்விகள் இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கு அதை பத்தி கேக்குறீங்க. 30 நாட்களுக்குள்ள ஏன் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டுச்சுன்னா அதே அன்புமணி தான் கேள்வி. சட்டம் ஒழுங்கு தயவு செஞ்சு 2 பிரிங்க. ஒன்னு சமூக சீர்கேடு, கள்ளக்காதல், பாலியல் வன்கொடுமை எல்லாம் சமூக சீர்கேடு, போதைப் பொருளினால் ஏற்படுகின்ற ஒரு வன்மம். அதே அரசியல் நேரடியாக தொடர்பு கொண்டது கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கூலிப்படை. இது தேர்தல் பரப்புரையில ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நாங்க ஆட்சி அமைத்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பெண் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க சொல்ற இந்த சட்டம் ஒழுங்கு 2 பிரிக்கிறீங்களா, இது எந்த பக்கத்தை நீங்க பாதுகாப்பேன்னு சொன்னீங்க?
நான் சொல்றது ரெண்டுமே இரண்டு கண்களை போன்று. அந்த ரெண்டு கண்கள் ஒரு நிமிஷம், முதல்ல என் கையில சார், என் கையில இருக்க பொருளை உங்களுக்கு உடனே தரலாம். ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறேன்னா இட் டேக்ஸ் சம் டைம். இது இந்த நான் சொன்ன ஒரு பாதி, இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ஆள் கடத்தல், இதை மற்ற இதில் ஏவுவது, குற்றவாளிகளை ஏவி விடுவது, அது வந்து நேரடி கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். அதை உடனடியாக அதிகாரத்தின் மீது அதை கொண்டு வந்துடலாம். இது வந்து ஏறத்தாழ 50 ஆண்டு காலம், ஏறத்தாழ 30 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் அதிமுக திராவிட கட்சியின் காரணமாக புறையொண்டு இருக்கிறது. அந்த மதுனுடைய போதை பொருள் அந்த தெருவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதை நீங்க எடுக்கணும். நான் ஒரு இதெல்லாம் முன்பு தெரிஞ்சதுதானே, தலைவர் விஜய்க்கு தெரிஞ்ச ஒன்று. ஆமா சார், அதனால அதை வளர்க்கணும்னு சொல்லலையா, முடிவு எடுக்கிறார். வெயிட் அண்ட் வாட்ச். 12 வருஷம் ஆண்ட பாஜக, நயினார் நாகேந்திரனும் மற்றவர்களும், அந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் சொல்றாங்க, கொஞ்சம் வந்து குறை சொல்றாங்க ஆட்சி மேல. 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகள் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸை குறை சொல்லும் போது தயவு செய்து 1 மாதம் ஆகின்ற நிலையில், ஆனா உங்களுக்கு அவள் கிடைச்சா மின்னல்னு சொல்லிட்டு மெல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க அதிமுக. தேர்தலில் 4 நிமிஷம் இருக்கு தலைவா. தேர்தலில் வந்து மனு என்ன போட்டிருக்காங்கன்னா, தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இதுல இருந்து என்ன தெரியுது, தேர்தல்னு போனா மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் தாவைக்காக்கு இருப்பதை உணர்ந்த அவங்களுடைய சாராம்சத்தை நீங்க வழக்கு சொல்றீங்க. சாராம்சம் 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசைன் பண்றதுக்கான தேவை என்ன வந்துச்சு? ஜனநாயகத்தை மதிக்காம லீகல் ஆஸ்பெக்ட்லாம் எடுத்து வைங்க சார். ஐ அம் டாக்கிங் தி வாட் இஸ் தி கண்டென்ட். கண்டென்ட் வந்து என்ன, எதனுடைய நோக்கம், அதனுடைய நோக்கம் வந்து இப்ப தேர்தல் வச்சா தாவேக்கா அந்த 4-5 சீட்லயும் ஜெயிச்சிரும் என்ற ஒரு அச்சம் தான். நீங்க சொல்ற மாதிரி லீகலே வேணாம். அந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்கல்ல, கண்டென்ட் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சு? ஏன் ரிசைன் பண்ணாங்க? அது அவங்களும் கேட்கணும் சார். அந்த 4 பேர் சார் இணைஞ்சிருக்காங்க. இல்ல அந்த 4 பேர் தயவு செஞ்சு இணையில. அவங்க 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இணைஞ்சிருக்காங்க. ரிசைன் பண்றதுக்கும் தாவேக்கால இணையறதுக்கும் ரிசைன் பண்ணதை அறிவிக்கிறதுக்கும் இடையிலே 55 நிமிஷம் டிஃபரெண்ட் இருந்துச்சு. சபாநாயகர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தாவேக்கால இணைஞ்சிட்டீங்க. இப்பதான் நீங்க கண்டென்ட்க்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க கண்டென்ட் கேட்டா என்ன சொல்றேன்னா, they have resigned and they have joined. புரியுதுங்களா? அவங்க அந்த அப்படி சொல்லக்கூடாது. அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா என்பதை அறிவிப்பதற்கு முன்பே தாவைக்காவில் இணைந்து விட்டார்கள். அப்படி நடந்துச்சு இல்ல சார். நான் வந்து ஒரு டிசிஷன் ஐ ஹவ் டேக்கன் தட் ஐ அம் கோயிங் டு ரிசைன். வந்து உங்க கட்சிக்காரன தலைவர்களை பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு அவங்களுடைய உறுப்பினர் கார்டு எங்க வாங்குறாங்கன்னா ரிசிக்னேஷன் கொடுத்த பிறகுதான் வாங்குறாங்க. அதுவும் ஃபேக்னு சொல்லியிருக்காங்க. தலைமை நிலையத்தை தான் எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு முயற்சி என்ன முயற்சி பண்ணாலும் தயவு செய்து சார், என்னுடைய வேண்டுகோள், 50 ஆண்டு காலம் இந்த 2 இவங்களையும் பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம் சார். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. let us wait and watch. அதுக்குள்ள என்ன பிரச்சனை? இன்னும் நாடு என்ன இப்பயே முடிக்க போதா? கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி நம்ம இன்னமும் இல்ல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்க போகுது. தயவு செய்து நாம் ஒரு முயற்சி, இதெல்லாம் பாராட்ட வேணாமா சார்? லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு 98 லட்சம் பெட்டி டாஸ்மார்க்ல விற்கும் போது 20 ரூபாய், 90 ரூபாய், 40 ரூபான்னு ஒரு வெரைட்டிக்கு இருக்கு. அதை நேரடியாக போய் கவர்மெண்ட் கட்டுங்கன்னு சொல்றதை விட ஒரு சிம்டம் என்ன சார் வேணும்? there is a good governance. We are seeing lot of symptoms. Let us allow the symptoms for the welfare of the public. செங்கை பத்மநாபன், திமுகனுடைய அரசியல் ரீதியா, நிர்வாக ரீதியா அவங்களுடைய பித்தலாட்டத்தை பாருங்க. அரசியல் ரீதியா காங்கிரஸ் உடன் அமருவதே அவங்க வெறுத்துட்டாங்க. அவங்க கிட்ட பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர்கிட்ட கேட்குறாங்க தனி இருக்கை வேணும்னு. எனக்கு தெரியும் இந்த 12 ஆண்டு கால பிஜேபியில் இன்ஸ்டண்ட்டாக கையில் காசு வாயில தோசைன்ற மாதிரி உடனடி அப்ரூவல் கிடைச்சது திமுகவுக்கு. தனியாக போய் உட்கார வச்சுட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்வதற்கு காரணமே அவர்கள் 3வது அணியை திரட்டுவார்கள். நான் சொல்லலை, இங்க இருக்க சகோதரர்கள் சொன்னாங்க. 3வது அணியை திரட்டுவதே பாஜகவுக்கு செய்யும் அனுகூலமான பணி. ஏன்னா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மத சார்பு அந்த கதெல்லாம் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸை கையில் வெறுக்கிறதுக்கு காரணம், 3வது அணி அமைக்க காரணம் பிஜேபி. வலுவான கட்சி காங்கிரஸோட இருக்குது இல்ல? அப்போ தேசிய உங்களுடைய செயல்பாட சொல்றேன் சார், உங்க பித்தலாட்டத்தை தான் நான் சொல்றேன். 2வது சார்லஸ் மார்ட்டினுடைய மகன் சொல்றாரு, எங்களுக்கு தலை சுத்துது அந்த செய்தியை மீடியாவில் கேட்கும்போது. என்ன சொல்றாருன்னா, எங்களை பத்தி குறை சொல்றாரு, அம்மா பத்தி குறை சொல்றாரு, எங்கிட்ட 500 கோடி பாண்ட் பத்திரம் வாங்கும் போது தெரியலையான்றது மட்டும் இல்லாம அதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா
கள்ளத்தனமா ராட்டி டிக்கெட்டை எங்களை விற்க சொன்னார் என்ற குற்றச்சாட்டு எப்படி அதிர்ச்சிங்க. அப்ப இவங்க எதெல்லாம் விற்க சொல்லியிருப்பாங்க என்ற ஒரு சந்தேகம் வருவது இயல்புதான மக்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு. அதனால் தயவு செய்து இங்க உள்ள அனைவரையும் நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம், திமுக 50 ஆண்டு காலம் பார்த்துட்டோம், அதிமுகவை பார்த்துட்டோம். இப்ப தயவு செஞ்சு தாவேகாவை குறை சொல்லாதீங்க. ஒரு மாசத்துல நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்கன்னா அப்ப யூ ஆர் ஹேவிங் சம் இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் கிரிட்டிக். தயவு செய்து எதிர்காலம் உங்களுடைய பேரம் பேத்தி உங்களுடைய எதிர்கால சந்ததிகளை மனதில் கொண்டு தாவேகாவை ஒரு 5 ஆண்டு காலம் பார்ப்போம், அதுக்கப்புறம் விமர்சனம் செய்வோம். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு.